எடப்பாடி பழனிசாமி, விஜய் போன்ற எதிர்க்கட்சியினர் கூட்டம் நடத்தும் போது மட்டும் வரும் ஆம்புலன்ஸ்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும் இடங்களுக்கு ஏன் வருவதில்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை சோழவந்தானில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், கரூர் துயரச் சம்பவம் குறித்து வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறுவதை குறிப்பிட்டு, கருத்து சொல்லக்கூடாது என்றால் இது ஜனநாயக நாடுதானா என வினவியுள்ளார். ஏன் 2 ஆம்புலன்ஸ் திடீர்னு வருது? அதுக்கப்புறம் ஒரே நேரத்துல 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் எப்படி உள்ளே வருது? அது எதிர்கட்சி கூட்டத்துக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வரும். எடப்பாடியார் பேசுனா ஆம்புலன்ஸ் வரும், விஜய் பேசுனா ஆம்புலன்ஸ் வருது. ஆனா ஸ்டாலின் பேசுனா ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது. ஏன்னா அப்ப மட்டும் ஆம்புலன்ஸ் என்ன லீவ் விட்டுட்டாங்களா? அதுக்கு ஏன்னா அதுக்கு ஆயுத பூஜை லீவா இருக்கு, இல்ல தீபாவளி லீவா? அப்ப இதுல மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இப்ப கரண்டை ஏன் கட் பண்றீங்க? இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏன் கரண்டை கட் பண்றீங்க? என்ன காரணம் கேட்டா பாதுகாப்பு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இருட்டுல இருக்கிற மகளிர்கள் குழந்தைகளை வச்சுட்டு என்ன செய்வாங்க? அப்போ இதுல என்ன நடந்திருக்கு உண்மை உலகத்திற்கு சொல்ல வேண்டும். அதுல இன்னைக்கு வேற முதலமைச்சர் சொல்றாரு, அவதூறு பரப்புகிற சமூக வலைதளங்களிலே அவதூறு பரப்புவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், அது போன்று செய்தால் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். யார் அவதூறு பரப்புறாங்க? இன்றைக்கு அங்க நடைபெற்ற சம்பவங்கள் இன்னைக்கு டிவிகே கட்சியை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்திலே அணுகியிருக்கிறார்கள். இதில் சதி இருக்கிறது என்று அவர்கள் நீதி அரசரிடத்திலே முறையிட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் இன்றைக்கு மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அந்த மனிதநேயம் மிக்க தார்மீக பொறுப்பையும் கடமையும் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதைத்தான் இன்றைக்கு நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.